வணக்கம். பிற்பகல் செய்திகளுக்காக சுசீலா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக மகளிர் தினத்தையொட்டி மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பெண்கள் துன்பப்படுவதற்காக பிறந்தவர்கள் அல்ல, உயர பிறந்தவர்கள் என்ற அம்பேத்கரின் வாசகத்தை மேற்கோள் காட்டி கார்கே வாழ்த்து. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாளை கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு. எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து டெல்லியில் இன்று காங்கிரஸ் ஆலோசனை. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினார். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆலோசனை. முகுல் வாஸ்னிக், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் மகளிர் தின கொண்டாட்டம் கோலாகலம். கேக் வெட்டியும் நடனமாடியும் மாணவிகள் உற்சாகம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, விஜய் வசந்த் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பெண்கள் துன்பப்படுவதற்காக பிறந்தவர்கள் அல்ல, உயர பிறந்தவர்கள் என்ற அம்பேத்கரின் வாசகத்தை மேற்கோள் காட்டியுள்ளார். ஞானம், மீள்தன்மை, இரக்கம் மற்றும் உறுதிப்பாடு மூலம் பெண்கள் சமூகங்களை வலுப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கேரள மாணவிகளுடன் கலந்துரையாடிய காணொலியை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பெண்களின் கனவுகள் மீதான நம்பிக்கை அவர்களின் மாற்றத்திற்கான மிகப்பெரிய சக்தி என்பதை நிரூபிப்பதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த மகளிர் தினத்தன்று ஒவ்வொரு பெண்ணும் தனது வலிமை, உரிமைகள் மற்றும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தியை உணரட்டும் என தெரிவித்துள்ளார். நீங்கள் முக்கியம், உங்களின் குரல் முக்கியம், உங்களின் கனவுகள் முக்கியம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், குடும்பத்தையும் சமூகத்தையும் தாங்கி நிற்கும் பெரும் சக்தியாக பெண்கள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பெண்களின் உரிமை, சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும் வகையில் சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியாக செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமைகள் இவையெல்லாம் ஒரு சலுகை அல்ல, சமூக நீதியின் அடிப்படை என குறிப்பிட்டுள்ளார். ஒரு சமூகத்தின் வெற்றி சமூகத்தில் பெண்களின் சுதந்திரத்தையும் வெற்றியையும் பொறுத்தது என்றும், வெற்றிகரமான தேசத்திற்காக அதை உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண்கள் வெல்ல உலகம் உங்களது பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் துணை நிற்க திராவிட மாடல் அரசும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தடைகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து முன்னேறுங்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சமூகத்தின் அடிமை விலங்குகளை உடைத்து முன்னேறிக் கொண்டிருக்கும் மகளிர் அனைவருக்கும் இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கான திட்டங்களை சலுகைகளாக அல்லாமல் உரிமைகளாக்கி வெல்லும் தமிழ் பெண்கள் என வீறு நடை போட செய்திருக்கிறது திராவிட மாடல் அரசு என்றும், மகளிர் உயர மாநிலம் உயரட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு பெண்ணும் தனக்கான சிறகுகளை பெறுவதை உறுதி செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு சம வாய்ப்புகளையும் அதிகாரத்தையும் பகிர்ந்தளிக்கையில் ஒட்டுமொத்த சமுதாயமும் வெற்றி பெறுவதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு நாளை தொடங்கவுள்ள நிலையில் எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து காங்கிரசின் ஆலோசனைக் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு நாளை தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க இன்று டெல்லியில் உள்ள அன்னை சோனியா காந்தியின் இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக கொடுக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான நோட்டீஸ், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவிற்கு அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தம், ஈரானுக்கு எதிரான போர், சிலிண்டர் விலை உயர்வு போன்ற முக்கிய பிரச்சினைகளை எழுப்புவது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ரமலான் திருநாளை முன்னிட்டு 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பாஸ்மதி அரிசி, வேட்டி சட்டை, புடவை, பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்கள் அந்த பரிசு தொகுப்பில் இடம்பெற்றிருந்தன. மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். சான்றிதழையும் வழங்கி பெருமை சேர்க்கிறார்கள். தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். Premier Stabilizers, the sleekest. சிறந்த டிசைன், உங்கள் இன்வெர்டர் ஏசிக்கென்றே தயாரிக்கப்பட்டது. பிரீமியர் ஸ்டெபிலைசர்ஸ், சரியான ஜோடி. வாவ், பிரியா, இவ்ளோ சுத்தம் எல்லாம் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணதானா? நாங்க வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் க்ளீன் பண்ணினியா? இல்ல, காலையில 9 மணிக்கு பண்ணிட்டேன். இப்ப வர நறுமணமா? நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். பாசிபிள். புதிய திக் லைசால் ஃப்ரெஷ் அண்ட் கிளீன் பாத்ரூம் கிளீனர். அதிக திக்கானது ஸ்பெஷலா பாத்ரூம்காக. தருகிறது 10 மடங்கு சுத்தம் மற்றும் 12 மணி நேரம் வரை நறுமணம். லைசால் ஃப்ரெஷ் அண்ட் கிளீன் பாத்ரூம் கிளீனர். ஒரு முறை சுத்தம், எப்போதும் நறுமணம். டாய்லெட் எங்க? டாய்லெட் சுத்தமா இல்லையா? புது வேலை, புது வாழ்க்கை, எப்படி சுத்தமா வைக்கிறது? அப்ப ஹார்பிக்கின் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோ. இது ஒவ்வொரு ஃப்ளஷ்லும் 1 மாதத்திற்கு டாய்லெட்டை சுத்தமாக வைத்திருக்கும். ஹார்பிக் ஃப்ளஷ் மேட்டிக், சுலபமா டாய்லெட் கிளீனிங்கோட சப்ஸ்கிரிப்ஷன். வசந்தன் கோவின் சம்மர் கூல் ரீல்ஸ் திருவிழா. மக்களே, உங்கள் அருகில் உள்ள வசந்தன் கோ ஷோரூமிற்கு சென்று இந்த சம்மருக்கான ஏசி வாங்குங்கள். நீங்கள் வாங்கிய ஏசியுடன் ஷோரூமிலோ அல்லது வீட்டிலோ வைத்து உங்கள் ஷாப்பிங் அனுபவத்தை கிரியேட்டிவான ரீல்ஸ் ஆக உங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் செய்யுங்கள். கூடவே வசந்தன் கோ ஆபீஷியல் பேஜிலும் கொலாப் செய்யுங்கள். அதிக அளவில் பார்வையாளர்களை சென்றடையும் வைரல் வீடியோ ரீல்ஸ் கிரியேட்டருக்கு ரூபாய் 1.5 லட்சம் மதிப்புள்ள சாம்சங் S26 அல்ட்ரா மொபைல் போன் பம்பர் பரிசாக காத்திருக்கிறது. ரீல்ஸ் போஸ்ட் செய்ய கடைசி தேதி மார்ச் 31. சம்மர் கூல் ரீல்ஸ் திருவிழா. இந்த வெயில் வேர்வை சுட்டெரிக்கும் சூரியன். கேப்டன் கூல், இந்த சிச்சுவேஷன்லயும் எப்படி கூலா இருக்கீங்க? கேப்டன் கூல், கேப்டன் கூல், கேப்டன் கூல், கேப்டன் கூல். வெயில்ல பாடி கூலா இல்லைனா மைண்ட் கூலா இருக்காது. அதனால தான் டெட்டால் ஐசி கூல். இது வெயில் வியர்வையால் ஏற்படும் ஜெர்ம்ஸை நீக்கும், 3 மடங்கு அதிக கூலிங் தரும். கேப்டன் கூல் மாதிரி கூல் with டெட்டால் ஐசி கூல். Be Captain Cool with Dettol Icy Cool. யார வெளுக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க? டாய்லெட். ஆனா டிடர்ஜென்ட் துணி துவைக்குதானே? இல்ல, டாய்லெட்டையும் சுத்தம் பண்ணதான் செய்யுது. ஆனாலும் மஞ்சள் கரை புதிது போன்ற வெண்மை இனிமேதான் ஆகுமா? ஹார்பிக் தான் இருக்க. இதன் அடர்த்தி ஃபார்முலா டிடர்ஜென்ட்டுடன் ஒப்பிடுகையில் 10 மடங்கு சிறப்பாக கடினமான கரையை நீக்குகிறது. மஞ்சள் கரையை நீக்குகிறது. அதோடு என்ன ஒரு நறுமணம். புதிது போன்ற டாய்லெட்டுக்கு ஹார்பிக் தான் இருக்கே. சென்னையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் பார்வையாளர் முகுல் வாஷ்னிக், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் குவாசி முகமது நிஜாமுதீன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை,
தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர், சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், பொருளாளர் ரூபி மனோகரன், மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், முன்னாள் சட்டமன்ற தலைவர் MG ராமசாமி, SC/ST பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த், கார்த்திக் சிதம்பரம், ராபர்ட் புரூஸ், கோபிநாத் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்த முகுல் வாஸ்னிக்கை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். காற்று மாசை குறைப்பதில் ஒன்றிய அரசு முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், காற்று மாசுபாட்டினால் இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 17.2 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும், இது 2010ஆம் ஆண்டை விட 38 விழுக்காடு அதிகம் என ஆய்வறிக்கைகள் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசு காற்று மாசுபாட்டிற்கும் மரணங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என கூறி வரும் நிலையில், அரசின் சொந்த ஆய்வு நிறுவனமான ICMR 12.5 விழுக்காடு மரணங்களுக்கு காற்று மாசுபாடே காரணம் என உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 50க்கும் மேற்பட்ட நகரங்களில் காற்று தரத்தை கண்காணிக்கும் கருவிகள் முறையாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், காற்று மாசை குறைப்பதில் ஒன்றிய அரசு முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வேலு நாச்சியார் வரலாற்றை முதலில் உலகறியச் செய்தது மதிமுக தான் என மகளிர் தின விழாவில் வைகோ பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் மதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய வைகோ, திமுக ஏற்கனவே வெற்றி முகத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்றும், தமிழக மக்களின் மனங்களை முதலமைச்சர் தன்னுடைய அறிவிப்பால் கவர்ந்து விட்டதால் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் தவிக தலைவர் விஜய் தோல்வி பயத்தில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தின் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த வேலு நாச்சியார் தன் கணவர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பிறகு 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து படையை திரட்டி ஹைதர் அலி மற்றும் கோபால நாயக்கர் உதவியுடன் பிரிட்டிஷாரை தோற்கடித்து சிவகங்கையை மீட்டதாகவும், இந்த வரலாறு மறைக்கப்பட்ட நிலையில் சென்னை, டெல்லி, மும்பை என பல இடங்களில் 50 லட்சம் ரூபாய் செலவில் இந்த நாடகத்தை நடத்தி வேலு நாச்சியாரின் புகழை உலகறியச் செய்த முதல் கட்சி மதிமுக தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். வீரத்தாய் வேலு நாச்சியார் அனைத்து மக்களாலும் பாராட்டப்பட வேண்டியவர், போற்றப்பட வேண்டியவர். ஆனால் அவர்கள் வரலாற்றை திருவள்ளுவர் திருவுருவப்படத்தை தீட்டிய வேணுகோபால் சர்மா அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் தயாரித்த வீரத்தாய் வேலு நாச்சியார் எனும் நாட்டிய நாடகத்தை முழுக்க முழுக்க எங்கள் கட்சி செலவிலே அதை நடத்த செய்து பஞ்சாபில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஆம் ஆத்மி அரசை கண்டித்து காங்கிரஸ் பெண் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாபில் முதலமைச்சர் பகவந்த் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஆம் ஆத்மி அரசு தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது. ஆனால் தேர்தல் வாக்குறுதியின்படி உதவித்தொகையை வழங்காத பஞ்சாப் அரசை கண்டித்து பஞ்சாப் காங்கிரஸ் மகளிர் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜா வாரிங்கின் மகள் ஏகம் வாரிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியால் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட அனைத்து தலைவர்களும் மகிழ்ச்சி என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மகளிர் அணி தலைவி அசினா சையத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய கார்த்திக் சிதம்பரம், திமுக காங்கிரஸ் கூட்டணியால் ராகுல் காந்தி உட்பட அனைத்து தலைவர்களும் மகிழ்ச்சி என்று கூறினார்.
வருகின்ற தேர்தலில் உத்வேகமாக வேலை செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர், கடந்த முறை வெற்றி பெற்ற 17 தொகுதியை விட கூடுதலாக தொகுதிகள் பட்டியல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களுக்கும் பெண்களுக்கும் கூடுதலாக தொகுதிகள் தர வேண்டும் என ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி முழுமையாக இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. முழுமையாக காங்கிரஸ் கட்சியில் தலைவரிலிருந்து அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டோம். முழுமையாக இந்த கூட்டணி வெற்றிக்காக நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக உழைக்கிறோம். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உலக மகளிர் தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஸ்ரீ ஜெயம் அறக்கட்டளை மற்றும் விருசு ஷா நர்சிங் கல்லூரி சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பெரிய கருப்பையா கலந்து கொண்டு 10,000க்கும் மேற்பட்ட சுகப்பிரசவம் பார்த்த நீலக்கோட்டையைச் சேர்ந்த மருத்துவர் ராஜாமணி அம்மாளுக்கும் 2,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை இலவசமாக படிக்க வைத்து அரசு வேலையில் சேர்த்துள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த அணு ஆராய்ச்சி விஞ்ஞானி உமா காந்தனுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதேபோல் சேலம் மாவட்டம் சித்தர் கோவிலில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரியில் மகளிர் தின விழா கேக் வெட்டி நடனமாடி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகளின் பெருமையை போற்றும் வகையில் ரங்கோலி கோலம் வரையப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகளை உணவிலேயே சரி செய்யும் வகையில் உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. We wish all the women a very happy Women's Day, and also we are conducting a camp, pap smear camp, 400 rupees we are providing for all the women. 10th அன்னைக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் காலேஜ்லேயே மெடிக்கல் காலேஜ்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் நெல்லையில் செயல்பட்டு வரும் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மையத்தில் மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பெண்கள் அனைவரும் இணைந்து கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். தண்ணியோட ஃப்ளோ ஸ்லோ ஆயிடுச்சா? இதா ட்ரெயின் பிளாக்கேஜ்க்கான சைன். ஹார்பிக் ட்ரெயின் எக்ஸ்பர்ட் ட்ரை பண்ணுங்க. இதன் டர்போ ஆக்ஷன் ட்ரெயின் ஃப்ளோவை ஃப்ரீயா வைக்கும். ஹார்பிக் ட்ரெயின் எக்ஸ்பர்ட், இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் கிளீனர். ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI-யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ. எக்ஸ்ட்ரா எதுக்கு? கெஸ்ட் வராங்கல்ல? இல்லையே. ஆஹா, வீடு சுத்தமா இருக்கு, வாசம் சூப்பரா இருக்கு. கெஸ்ட் யாராவது வராங்களா? ஓ, கெஸ்ட் யாரும் வரல. வந்தது என்னோட லைசோ. வினாயில விட 3 ஒரு பங்கு மட்டும் போதும். 6 மணி நேரம் நறுமணம், 10 மணிக்கு சுத்தம். வீடு சுத்தமாக இருக்கும், யாரோ வருவது போல. இந்த வெயில் வேர்வை சுட்டெரிக்கும் சூரியன். கேப்டன் கூல், இந்த சிச்சுவேஷன்லயும் எப்படி கூலா இருக்கீங்க? கேப்டன் கூல். வெயில்ல பாடி கூலா இல்லைனா மைண்ட் கூலா இருக்காது. அதனால தான் டெட்டால் ஐசி கூல். இது வெயில் வியர்வையால் ஏற்படும் ஜெர்ம்ஸை நீக்கும். 3 மடங்கு அதிக கூலிங் தரும். Be Captain Cool with Dettol Icy Cool. உங்க வீட்ல தான் பெய்யுது பணமழை. மண்ணத்தென்னவோ இருக்கதான் செய்யுது, ஆனா பட்ஜெட் டைட். அப்புறம் எதுக்கு இத வாங்கணும்? டீல் இவ்ளோ மலிவா இருக்கும்போது பணமும் மிச்சமாகுமே. தெரியாத டாய்லெட் கிளீனர்ஸ் அரைக்குறையா சுத்தம் பண்ணும். அதோட நறுமணத்துக்கு தனியா செலவாகும். அப்படின்னா ஹார்பிக் தான் இருக்கு லாபத்திற்கான டீல். இதன் அடர்த்தி ஃபார்முலா பரப்பின் மீது 2 மடங்கு அதிகம் படர்கிறது. தருகிறது அருமையான சுத்தம். அதோட என்ன ஒரு நறுமணம். டாய்லெட் கிளீனிங்கிற்கான பெஸ்ட் டீலுக்கு ஹார்பிக் தான் இருக்கே. இப்பொழுது ஹார்பிக் 500 மில்லி பேக்கில் பெறுங்கள் 20% எக்ஸ்ட்ரா முற்றிலும் இலவசம். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்துடன் வசந்தமாக இருக்க வேண்டுமா? திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 10:30 முதல் 11:30 வரை வசந்த் தொலைக்காட்சியில் ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சியில் உங்களின் நோய் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையின் அனுபவம் மிக்க மருத்துவர்கள் பதிலளிக்க வருகிறார்கள். காண தவறாதீர்கள்.
சென்னையில் ஔவையாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஔவையாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், மேயர் பிரியா, சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே, துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஔவையாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் மேட்டுப்பட்டி பள்ளிவாசல் அருகே நடைபெற்ற சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளிடையே பிரிவினையை ஏற்படுத்தி வாக்குகளை சிதறடிப்பதுதான் பாஜகவின் திட்டம் என்று கூறினார். தமிழகத்தில் வாக்குகளை சிதறடிக்கத்தான் தவேக தலைவர் விஜயை பாஜக களமிறக்கியுள்ளதாகவும் அதனால்தான் பாஜகவை எதிர்த்து விஜய் பேசுவதில்லை என்றும் தெரிவித்தார். பிரிவினை பண்ணி நமக்கு ஆதரவான ஓட்டுகளை கிளை மாற்றி விடுவது, மடை மாற்றி விடுவது, அதெல்லாம் ஒரு குழப்பமாக அந்த சிதற வெடிக்கிறது அவருடைய திட்டம். அதுதான் நிறைய பேர் அவங்களே இறக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை திமுகவை திட்டுறவங்க பாஜகவை ஏற்கிறதே கிடையாது ஒரு வார்த்தை கூட. ஏன் உங்க கொள்கையை எதிரி பாஜகன்னு சொன்னீங்களே, பேச வேண்டியதானே? அவ்வளவு பயம். அதனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை அவங்க பண்றாங்க. அதனால நம்ம மிக கவனமாக இருக்கணும். நம்முடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்படாமல், ஒரு வாக்கு கூட சிதறடிக்கப்படக்கூடாது என்பதில் நாம் கவனமாக அத்துணை பேர் பணி செய்திட வேண்டும். நிச்சயமாக நம்முடைய சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கனி பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் அறைகளை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடத்தை பிடித்து திமுக தான் வெற்றி பெறும் என்று கூறினார். தவேக தலைவர் விஜய் பெண்கள் முன்னேற்றத்திற்கு இதுவரை செய்த பணிகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அவருடைய மனைவி விவாகரத்து என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதிலே கருத்து சொல்லுவதற்கு as far as I feel அதிலே கருத்து சொல்ல எங்களுக்கு ஒன்றுமில்லை. அது அவருடைய தனிப்பட்ட, அவருக்கும் அவருடைய மனைவிக்குமான ஒரு விஷயம். மற்றபடி பெண்களுக்காக, பெண்கள் முன்னேற்றம் குறித்து இருகாரும் அவர் செய்திருக்கின்ற பணிகள் என்ன, இப்பொழுது முன்வைக்கின்ற அவருடைய கொள்கை திட்டம் என்ன என்று தெரிந்தால் அது குறித்து நாங்கள் கருத்து சொல்லுவோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வீரங்குளம் பகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு வரை சுமார் 126 குடும்பங்கள் வசித்து வந்தன. இந்நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக அங்குள்ள வீடுகள் அகற்றப்பட்டன. இதையடுத்து 62 குடும்பங்களுக்கு தலா 2 சென்ட் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அந்த இடங்களில் வீடு கட்டுவதற்கான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் வீடு கட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 62 குடும்பத்தினரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆனா கொடுத்த இடம் அந்த மாதிரி மனமூடா இருக்குது. இதை நிறைவு சொல்லி பிடிஓ கிட்டயோ, தாசில்தார் கிட்டயோ, கலெக்டர் கிட்டயோ, கூடுதல் ஆட்சியர் கிட்டயோ பல முறை மனு கொடுத்தோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை தொழிலாளர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டதை கண்டித்து நெல்லை ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் உரையாற்றினர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நத்தம் சிவசங்கரன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த விசிக நிர்வாகி திடீரென மைக்கை பிடுங்கினார். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆலம்பாடி காட்டில் அறுவடை செய்யப்பட்ட சோளம் காட்டிலேயே முட்டுமுட்டாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மர்ம நபர்கள் காட்டில் வைத்த தீ மளமளவென பரவி குவித்து வைக்கப்பட்டிருந்த சோளம் கருகி நாசமானது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஆலாங்கொம்பு பகுதியில் குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அருண்குமார் என்பவருக்கு சொந்தமான பழைய பேப்பர், தீப்பெட்டி அட்டைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் குடோனில் திடீரென தீப்பற்றியது. தீ மளமளவென பரவியதில் குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் கருப்பையா என்பவர் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் மீது தொடுத்து வரும் போரை நிறுத்த வேண்டியும் உலக அமைதியை வலியுறுத்தியும் தேசிய கொடியுடன் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஓசூர் ராம்நகரில் உள்ள மகாத்மா காந்தி சிலையிலிருந்து 100 கிலோமீட்டர் வரை இவர் அமைதி நடைப்பயணம் மேற்கொள்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அவுலியா நகரில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 44 குதிரைகள் கலந்து கொண்டன. போட்டியில் வெற்றி பெற்ற குதிரைக்கு கோப்பையும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் பரிசாக வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7:05 மணிக்கு. வணக்கம்.